அடே படம் நல்லா இருந்தாலும் இந்த பாலையா தொல்லை தாங்கவே முடியலடா அப்படின்ற மாதிரி ஆபாசமான டான்ஸ், டபுள் மீனிங் டயலாக், மொக்கையான பஞ்ச் டயலாக்ஸ், சூப்பர் ஹீரோஸ்க்கே வந்து டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கிற ஃபைட் சீன்ஸ் அப்படின்ற மாதிரி மொத்த கலவையா இருக்கிற இந்த டாக்கு மகராஜ் படத்தோட ஃபுல் ரோஸ்ட் வீடியோ தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வெரி குட் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து டாம் விஜய். லைக் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா செம்ம ஃபன்னா இருக்க போகுது. அப்புறம் ஆரம்பிக்கலாங்களா? படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு 10-15 லாரி வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து சர்ரு புருன்னு போய் அங்க வந்து ஏதோ கொக்கைன்லாம் வந்து வச்சிருக்காங்களா, அதெல்லாம் வந்து கடத்தி கொண்டு போற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பூமி எல்லாம் அதிர்தான், நிலநடுக்கம் வந்த மாதிரி திடீர்னு இந்த லைட்ல வந்து ஆடுதான், குதிரை எல்லாம் கத்துதான், எல்லா சாமான் திடீர் உடைதான் சாய்தான். என்னடா நடக்குதுங்க? ஒருவேளை வந்து காட்டுக்குள்ள இருந்து டைனோசரஸ் ஏதோ வருமா? ஒருவேளை பாலையா படம் தானா இது? ஒருவேளை பாலையா தான் வந்து இந்த டைனோசர் ஏதோ அடக்குவாரா அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் எல்லாம் போகுது. உண்மை இல்ல, பாலையா பண்ணாலும் பண்ணுவாரு. அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. அவருக்கு எல்லா பொட்டன்சியலும் வந்து இருக்குது பண்றதுக்கு. பண்ணாலும் நம்புவோம் நாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க எஜமான் காலடி மனுதாங்க எங்களுக்கு தெரியுது. கடைசியில என்னதான்டா வந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரு கார் வந்து அப்படியே அந்த பறந்து வந்து லேண்ட் ஆகுது. என்னடா சொல்ற? கர்மம் நம்ம பாலையோட வேலை தான் இதெல்லாமே. யார் பண்ணி? இப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டயலாக் ஒன்னு சொல்றாப்ல, திமிரு பிடிச்ச ஆடுங்களை எல்லாம் இப்ப புலி வந்து வேட்டையாட போகுது. என்ன எழவி அது? பில்டப் டயலாக் சொல்லிட்டு இருக்காப்ல. திமிரு பிடிச்ச அந்த ஆடுங்க எல்லாத்தையும் சிங்க இப்ப வேட்டையாடுதுன்னு நினைக்கிறேன். யோ நீ என்னையா பண்ணிட்டு இருக்க? போலீஸா இருந்துகிட்டு போய் தடுக்க வேண்டியதுதானே? உனக்கு வெக்கமா இல்ல? பில்டப் குடுக்கிறதுக்கே ஒரு ஆள் இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க எல்லா படத்துலயும். யார் அதெல்லாம் சொன்னா? இப்ப நம்ம பாலையா வந்து சும்மா இல்லாம அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல. அந்த காட்டுக்கெல்லாம் வந்து நெருப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நெருப்புலயே அந்த வண்டியை வந்து ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. மார்க் ஃப்ளவர் நினைச்சா ஃபயரா இருக்கும். யோ பெட்ரோல் டேங்க்ல டீ புடிச்சு காருக்கு வெடிஞ்சிர போதியா? என்னையா பண்ணிட்டு இருக்க? தண்ணி ஊத்துறோம் ஓவர் ஆறிது. அது பண்ணஎன்ன கேள்றோம் மடையா. கோஸ்ட் ரைடர் படத்துல அந்த பைக்கும் அந்த ஆளு வந்து நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு போற மாதிரி வந்து இவரு அந்த கார்ல நெருப்பு பிடிச்சி ஏதோ விளையாடிட்டு இருக்காரு. டிஃபரண்டான இன்ட்ரோ கொடுக்குறாரா? ஐயோ சொன்னா புரிஞ்சுக்கங்க, நான் நார்மல் பீப்பிள் கிடையாது. இப்போ அங்க ஒருத்தர் வந்து யாரா நீ அப்படின்றவர் வந்து கேட்க, காட் ஆஃப் டெத்டா நானு அப்படின்ற டயலாக்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என்னது இது? காட் ஆஃப் டெத். காட் ஆஃப் டெத்தா நீ? காட் ஆஃப் காமெடியா நீ? நானா? இப்போ ஒரு சிகரெட்டை தூக்கி வாயில போட்டு கோடரி வெளியே நீட்டு நெருப்புல வச்சு அப்படியே வந்து சிகரெட்டை புடிச்சு வெளியே வந்து ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து சரக்கு குடிச்சிட்டு ஒரு டயலாக் சொல்றாரு. ஒரு கதை சொல்லிட்டா சார்? ஒரு யோ எதுக்கு நெருப்பு பத்த வச்ச அப்படின்ற மாதிரி அங்க ஒருத்தன் கேட்க, கிளைமேட் சூடாகிறதுக்காக நெருப்பு பத்த வச்சேன்னா என் வென்று அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து சரக்க குடிச்சிட்டு இப்ப என் பாடி சூடாகணும்னு சரக்க குடிச்சேன்னா என் கன்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. யோ சூடாகணும்னா அந்த நெருப்புல போய் குதி, எதுக்கு சரக்கு எடுத்து குடிச்சிட்டு இருக்கிற? ஆட்டத்தை இப்ப ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டைம்ல வந்து டைட்டில் கார்டை வந்து போடுறாங்க. இப்ப இந்த சம்பவத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, எதுக்கு அந்த பாலை அந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் இப்ப வந்து ஒரு few months முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து காமிக்கிறாங்க. இந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு, குறிப்பா இந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு 2 ரவுடிங்கனால ஒரு பெரிய பிரச்சனை வருதுங்க. அதாவது ஒரு ரவுடி வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக தூக்கி அடிச்சுட்டு முட்டாப்பாய் மாதிரி பண்ணிட்டு இருக்கானே இவன் ஒரு ரவுடி. ஒரு விளையாட்டு புள்ள. இன்னொரு ஒரு மொரட்டு பீஸ் ஒன்னு இருக்கு, அவன் வந்து கசாப்படை வச்சிருக்கானா, அவன் வந்து எம்எல்ஏ, அவன் ஒரு ரவுடி. எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் லூசு மாதிரி. இப்ப அந்த 2 பேர் வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த டைம்ல அந்த வீட்ல வேலை செய்யற ஒரு வேலைக்கார வந்து யாருக்கோ போன் பண்ணி, ஒரு பாட்டி ஒன்னு போன் எடுக்குது. அந்த பாட்டி கிட்ட, பாப்பா உயிருக்கு ஆபத்து, உடனே மகாராஜாவை வர சொல்லுங்க அப்படி மாதிரி சொல்றாங்க. யாரா அந்த மகாராஜா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஆல்ரெடி பாலையா தான் இன்ட்ரோ கொடுத்துட்டீங்களா, இது யாரு அப்படி மாதிரி பார்த்தா இதுவும் பாலையா தான். ஒரு படத்துல 2 என்ட்ரி பாத்துருக்கீங்களா? இப்ப பாப்பீங்க. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இப்ப மத்திய பிரதேசத்துல ஒரு பாலைவனத்துல நம்ம பாலையாவை கூட்டிக்கிட்டு அப்படியே கார்ல போலீஸ் ஜீப், இந்த போலீஸ் வேன்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பாலையா வந்து ஒரு ஜெயில் கைதி. இது வேறயா? தேவலாம ஊருக்குள்ள காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லி புடிச்சு ஜெயில போட்டாங்க போல இருக்கு. நான் ஜெயிலுக்கு போறேன், எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். இப்ப முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க அந்த போலீஸ் வந்து சொல்றாப்ல, இவர் சாதாரண கைதி கிடையாது, இவருக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, அதனால இந்த ஜெயில விட்டு வேற ஒரு ஜெயிலுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இவனை அப்புறம் மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இவன் பேசி வாய மூடல, எவனா ஒரு தூரத்துல இருந்து அந்த வேனை சுட்டு அந்த வேன் போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் இடிச்சிருது. டேய் பாலையாவை பேசாம உங்க ஜெயிலே வச்சிருக்கலாம்டா. இப்படி கூட்டு வந்து பாத்தியா என்ன நடக்குதுன்னு. வெறும் 8 பேர் வந்து அந்த காலத்து துப்பாக்கி வச்சு சுடுறாங்க. இங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் வந்து பயந்து ஓடுறாங்க. டேய் நீங்களா என்னடா போலீஸ், வெறும் 8 பேர் தானடா, சுட்டுட்டு போக வேண்டியது தானே. இவங்க வந்து வெடிகுண்டெல்லாம் வச்சிருக்காங்க.
வெடிகுண்டுலாம் தூக்கி போட அங்க இருக்கிற கொஞ்சம் போலீஸ் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஒரே ஒரு போலீஸ் மட்டும் அங்க வந்து மாட்டிக்கிறாரு. இவங்க யாரு எதுக்காக வந்திருக்காங்க, பாலையாவை சுட்டு கொலை பண்ண தான் வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருந்தா அந்த பாலையா உட்காந்துட்டு இருக்க அந்த வேனை பிடிச்சி சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பாலையா வந்து அந்த கதவை உடைச்சுக்கிட்டு வெளியே வராப்ல. அப்புறம் தான் தெரியுது இது எல்லாருமே வந்து பாலையாவோட ஆளாம். நீ யாடா தங்கராசு? அப்புறம் என்ன முன்னாடி அந்த கதவை பிடிச்சி அத்தனை சுட்டீங்க? ஒருவேளை செத்து இருந்தா என்னடா பண்ணிருப்பீங்க உள்ள? இப்ப வந்து ஒரு பஞ்ச் டயலாக் வேற, எனக்கு விரோதிங்க கம்மி ஆனா உசுர குடுக்குற ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காரு. எனக்கு விரோதிங்க கம்மி, உசுர குடுக்கிற ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. இந்த சீனுக்கும் நீ சொல்ற டயலாக்கும் என்ன சம்பந்தம்? இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? இப்ப பாலையா வந்து அந்த ஊர்ல இருந்து தப்பிச்சு வந்து இந்த குழந்தைங்க அந்த ஃபேமிலி இருக்கிற ஊருக்கு வந்து அப்படியே கூட வந்து டிரைவரா இருந்து பார்த்து அந்த குழந்தைய வந்து பாதுகாக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து வராப்ல. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமா, நம்ம அஜித் சார் எடுத்த விசுவாச படத்தோட சீன் தான் இது. ஐயோ, இப்ப அந்த பாலையா வந்து அந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு அந்த கேட் வழியே வரும்போது போலீஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து ஆபத்தா இருக்கு, அதனால செக்யூரிட்டிக்கு வந்து போலீஸ் எல்லாம் போட்டுருக்காங்களாம். இப்ப அந்த பாலையா கூட்டு உடம்பு ஃபுல்லா வந்து செக் பண்ணி யார் இவன் வேலைக்கு சேரானா ஓகே சேருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. டேய் நீங்க எல்லாம் போலீஸ் ஆடா? அந்த ஆள் வந்து எங்க இருந்து பெரிய ஆள் வேற, பெரிய ஏதோ கைதின்னு சொல்றாங்க, அங்க வந்து தப்பிச்சிட்டு இருக்காங்க. எல்லா ஊருக்கும் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கும். அது கூட வாடா உங்களுக்கு தெரியல சார் ஒரு கேன. இப்ப ஆக்ட்ரஸ் ஊர்வசியை வந்து காமிக்கிறாங்க. அவங்களும் வந்து போலீஸ் ஆமா, பெரிய கடல் கண்ணி கவர்ச்சியில அப்படியே அங்க ரெண்டு பேரும் மயக்கறாளா. ஓப்பனிங் சீன்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் கிளாமர், அங்க எங்க ஜூம் பண்ணி ஏதோ காமிச்சு இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து கிளாமர் சீன்ஸுக்கும் ஒரு டூயட் சாங்குக்கு தான் வந்து வச்சிருக்காங்க. இப்ப ஊர்வசி வந்து அந்த பாலையாவை செக் பண்றதுக்கு வராங்க. உன்னை பார்த்தா டிரைவர் மாதிரி தெரியலையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க அந்த பாலையா வந்து அவங்க பேசுறத பார்க்காம அந்த ஊர்வசி அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்காப்ல. ஓ சைஸ் என்ன, அவ வயசு என்ன? யோ நீ அந்த பொண்ணை பாதுகாக்க தானே வந்த, நீ என்ன வேற பொண்ணை பார்த்துட்டு இருக்கிற? இந்த பொண்ணு அது அந்த இடத்துல அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? அப்படியே எங்கடா பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்படியே மழுப்புற விதமா நீங்க அப்படியே அவங்களோட கன்னை வந்து எடுத்துட்டு சேஃப்டி லிவர் வந்து போட்டு வைங்க அப்படின்ற மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு போறாப்ல. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது? ஐயோ அந்த கன்னு நல்லா உள்ள வரைக்கும் இருக்கு. அந்த சேஃப்டி லிவர் வந்து போட்டிருக்கா இல்லையானு கூட வந்து பார்த்தா தெரியாது. நீ மட்டும் எப்படி கண்டுபிடிச்ச? இதெல்லாம் பெருமையா? கடமை. அவ்வளவுதான். இந்த போலீஸ் அம்மா வந்து இந்த பாலையாக்கு மயங்கிட்டாங்க. என்ன மாதிரி சீன் பாருங்க, ஒரே ஒரு கன்னு வச்சு இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டாப்ல. அரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சர் கட்டல. பாலையா வந்து அந்த ஃபேமிலி கிட்ட போயிட்டு அந்த ஃபேமிலி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ணி காமி அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைய தூக்கி அந்த கார்ல உட்கார வச்சு டிரைவ் பண்ண சொன்னா எக்கு தப்ப எங்க ஓட்டி அந்த போலீஸ்காரங்க மேல எல்லாம் வந்து ஏத்த போயிட்டு இருக்காரு இந்த பாலையா. யோ யாராச்சும் அந்த ஆளை கண்ட்ரோல் பண்ணுங்க, பாவம் அந்த குழந்தை. அந்த பொண்ணோட தாத்தா வந்து நினைச்சிருப்பாரு இந்த கிறுக்கனை யாரா உள்ள விட்டுது அப்படின்ற மாதிரி. இப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல ஒரு ரவுடி கேங் வந்து அந்த ஸ்கூல் மெஸ் இருக்கும்ல, அந்த கிச்சன் இருக்குல்ல, அந்த கிச்சனுக்குள்ள போயிட்டு அந்த சாப்பாடுலாம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த சாப்பாடுல வந்து எலி மருந்து கலக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேங் ஒன்று வந்திருக்காங்க. விஷத்துக்கே விஷமா? டேய் எவ்வளவோ மருந்து இருக்கு, அது என்னடா எலி மருந்து? வந்தது மட்டும் இல்லாம அங்க ஒருத்தன் கேக்குறான் யாரா நீங்க அப்படின்னு கேட்டா, பசியில எல்லா குழந்தைகளுக்கும் வயித்துல எலி ஓடும்ல, அந்த சோத்துல எலி மருந்து கலக்க தாண்டா நாங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் எல்லா குழந்தைக்கும் பசியில வயித்துல எலி ஓடும்ல, அந்த சோத்துல எலி மருந்து கலக்க தாண்டா நாங்க வந்திருக்கோம். போடா விஷத்தையா. டேய் என்னடா டயலாக் இது? வயித்துல எலி ஓடும், அந்த சோத்துல எலி மருந்து கலக்க தான் நாங்க வந்திருக்கோம். என்ன கேட்டா இந்த டயலாக் அந்த பாலையா தான் வந்து எழுதி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். இது உனக்கே அசிங்கமா இல்ல? அவர் தான் அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம டயலாக் எல்லாம் எழுதுவாப்புல. இப்ப அந்த வில்லன்ஸ் எல்லாம் வந்து அந்த சோத்துல வந்து எலி மருந்து கலக்க அதை ஊத்துறாங்க. ஊத்துறதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா தூரத்துல இருந்து ஒரு பிளேட் வந்து அப்படியே அந்த சுத்திக்கிட்டே வந்து அந்த எலி மருந்தையும் தடுத்து அவன் மேலயும் விழுந்து அப்படியே பறந்து போய் விழுறான். யாரா இதுன்னு பார்த்தா நம்ம பாலையா. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. டேய் பஞ்ச் டயலாக்னா அது நான் மட்டும் தான் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து வந்திருப்பார் போல இருக்கு. அப்படியே நெருப்பு பொறி பறக்க நம்ம பாலைய வந்து அடிச்சு எல்லாரையும் பறக்க விடுறாப்ல. கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு அப்படி சதறுது. இங்கேயும் ஒரு காமெடி சீன் வைப்பாண்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தனை வந்து அடிச்சு அப்படியே அந்த இடத்துல தூக்கி கீழே அவரோட சூலேஸை வந்து கட்டிட்டு இருக்காப்ல. பைத்தியமா இவன்? யோ இதெல்லாம் வீட்லயே கட்டிட்டு வர மாட்டியா? அடிச்சு பறக்க விட்டு தான் இவர் வந்து கட்டுவாராம். அப்பதான் ஒரு பில்டப்பா இருக்குமா. அப்புறம் பாலைய வந்து அடிச்சு அடியில எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடுறாங்க. அங்க பெரிய வில்லன் வந்து எல்லாரும் வந்து பார்க்க வந்துட்டு இருக்கும் போது நீங்க சில டயலாக்ஸ் எல்லாம் வந்து டபுள் மீனிங்ல இருக்கு, அதை கொஞ்சம் பாருங்களேன். இவனுக்கு வாழ்க்கையில எந்திரிக்காது சார். கேட்டா அவங்க வந்து மும்பையை சேர்ந்தவங்களாம், இங்க வந்ததுனால கொஞ்சம் அப்படி தப்பா பேசினா டபுள் மீனிங் வருதான். இன்னொருத்தனை பார்த்து அந்த அம்மா சொல்லுது மூடு வந்தா எழுவான் அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு மூடு முடிஞ்சா எழுந்திருக்கும் சார். ஓ
என்னடா டயலாக் இதெல்லாம் டேய். இந்த வில்லனுக்கு வந்து இந்த பாலைய வந்து போன் பண்ணி உங்க அடியாலாம் அடிச்சு நான் தான்டா, உன் தம்பி அடிச்சது நான் தான்டா, உன்னை கொல்ல போறான்டா நல்லா இருக்கு போன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இந்த மாதிரி பல பஞ்ச் டைலாக்ஸா வந்து பேசிட்டே இருக்கும்போது ஸ்டாப் ஒரு நிமிஷம் இரு, காயின் தீந்துச்சு, காயின் போட்டுட்டு பேசுறேன் அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டாப் பண்ணி பேசுங்க. அதுக்கு இந்த வில்ல வந்து கத்த, டேய் நீ கத்தாத, நீ கத்துனா பார்க்கிங், நான் கத்துனா சிங்கம் உரும்புற மாதிரிடா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. சிங்கத்தை எத்தனை டைம் தான்டா அசிங்கப்படுத்துவீங்க. இன்னொரு சீன்ல அந்த குட்டி பொண்ணு அந்த வில்லன்ஸ் எல்லாம் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பாலையா வந்து ஒரு ஜீப்ல அப்படியே பறந்து வந்து லேண்ட் ஆகி அப்படியே சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. வழக்கம் போல வந்து எல்லாரும் அடிச்சு போட்டு அந்த வில்லன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த குட்டி பொண்ணு அப்படியே தூக்கி போட நம்ம பாலையாவும் போய் கேட்ச் பிடிச்சிக்கிறாரு. கேட்ச் பிடிச்சி ஏறி உட்கார வச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பாப்பாவையும் அந்த ஹீரோயினும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து கார் ஓட்டிட்டு இருக்காரு. ஓட்டுன ஒரு சேபா ஓட்டணும்ல, அந்த பாப்பாவையும் அந்த ஹீரோயின் வச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகமா போய் அந்த வில்லனோட காரை பிடிச்சி இடிக்க அந்த வில்லன் வந்து பறந்து வந்து கண்ணாடி உடைச்சிட்டு வந்து கீழே விழுறான். எனக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி. அப்புறம் இவங்களுக்கு எதுவுமே ஆகலையா? என்னடா லாஜிக் இது? இவ்வளவு வேகமா ஓட்டிட்டு வந்து அந்த கார் மேல இடிச்சதுல குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப டைரக்டா அந்த கசாப் கடைக்காரங்கிட்டே வந்து நம்ம பாலையா போய் பஞ்சு டைலாக்கா வந்து பேசிட்டு இருக்காப்ல, எங்கடா நான் அனுப்புன ஆளெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த கசாப் கடைக்காரன் கேட்க அப்படியே ஒரு அடி அடிச்சு அந்த பின்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அடியாட்களா வந்து தொங்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் வந்து அந்த காட்டுக்குள்ள சேஸ் பண்ணி எல்லாரும் வந்து அடிச்சிட்டு இருந்தாருல, ஒவ்வொருத்தரையா வந்து பொறுக்கி 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 தூக்கி போட்டு எடுத்துட்டு வந்து இங்க கட்டி போட்டு தொங்க விட்டுருக்காரு பாலையா. இதுதான் அவளுக்கு ஏற்பட்ட முதல் பாதிப்பு. இப்ப பஞ்ச் டைலாக் வேற. மத்தவங்க எல்லாம் வந்து படிப்புல மாஸ்டர்ஸ் பண்ணி பாத்திருப்ப, நான் கொல்றதுல மாஸ்டர்ஸ் பண்ணவனா நானு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. விட்டா கிறுக்கு நாச்சிர வாங்கி போடு. ஐ டிட் மாஸ்டர்ஸ் இன் மர்டர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல வேற பேசுறாரு. இதுல இங்கிலீஷ் வேற. கடைசியா ஃபைனல் டச்சா சிங்கம் களத்துல இறங்குச்சுன்னா அதுக்கு பேரு வார் இல்லடா ஃபுல், இட்ஸ் கால்ட் ஹண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறாரு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். யோ என்ன வேணா பண்ணுங்க, இந்த மாதிரி கர்மல் பஞ்சு டைலாக் இங்கிலீஷ்ல கலந்து பேசாதயா. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த ஹீரோயினுக்கு வந்து இவர் மேல இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்களாம். லவ் மூடு ஷார்ட் ஆயிருச்சு. உடனே ஒரு பாட்டு, அதாவது தபுடி திபுடி சாங். இந்த பாட்டுல ஐயோ அவ்வளோ கிளாமர், அவ்வளோ ஆபாசம் அந்த பாட்டுல. இதுல அந்த பொண்ணை வந்து கீழே சாய வச்சு முன்னாடி போட்டு அப்படியே குத்திட்டு இருக்காரு, அப்படியே திருப்பி போட்டு பின்னாடியும் போட்டு குத்திட்டு இருக்காரு. அப்படியே சட்டையை வந்து மறைச்சு கிஸ் கொடுத்து அப்படியே ஒரு ஸ்டெப் போடுற மாதிரி ஒரு ஸ்டெப். இதை விட ஒரு சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு கீழே ஒரு 20-30 பொண்ணுங்களை படுக்க போட்டு ஆபாசமா டான்ஸ் ஆடுற மாதிரியும் இவர் வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி எல்லாம் வந்து சீன் எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து இட்ஸ் நாட் ஏ ஜோக், ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குடா. ஃபைனலா அந்த பாட்டு முடியும் போது அந்த பொண்ணை வந்து பின்னாடி அடிச்சிட்டு அப்படியே மீசிய முறுக்குறாராம். இதுல என்னையா கெத்து இருக்கு? அவரை பத்தி இத வந்து நீங்க சென்சார் இல்லாம போடுறீங்க. இப்ப அந்த ஃபேமிலியும் அந்த குட்டி பொண்ணையும் வந்து கொலை பண்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து பெரிய ரவுடி கேங் வந்து இறங்கிடுறாங்க. அந்த ஃபேமிலில இருக்க எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது குட்டி பொண்ணு அப்படியே பயந்து ஓடுது. அப்படியே ஓடி லெஃப்ட் சைடு வந்து போயிட்டு அப்படியே திருப்பி அந்த பொண்ணே நடந்து வருது. இவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, பயந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்? நம்ம பாலையாவோட என்ட்ரி தான். உங்க என்ட்ரியை நாங்க எதிர்பார்க்கவே இல்ல சார். அப்படியே தமனோட பிஜிஎம்ல அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காப்ல. வந்தவர் ஏதாச்சும் கத்தி ஏதாச்சும் கன்னு எடுத்துட்டு வருவாருன்னு பார்த்தா ஒரு மேகி பாக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து பசிக்குமா? இந்த விக்ரம் படத்துல அந்த பால் டப்பா எடுக்க போய் ஒரு ஃபைட் ஒன்னு நடக்கும்ல, அதை பார்த்து அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கிச்சனுக்கு வந்து போயிடுறாரு. மேகியை வந்து பண்ணிக்கிட்டே ஃபைட் போட்டுட்டு இருக்காப்ல. இப்ப அந்த மேகியை வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த மேகியை எடுத்து அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு வாயை வந்து ஊட்டி விட்டு எப்படி இருக்குன்னு கேட்க அந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்ல அப்படியே ஒருத்தன் ஓடி வரான். அந்த மேகி செஞ்சிருக்க அந்த தவாலையே அவனை போட்டு அடிச்சு அப்படி கீழே தள்ளிடுறாரு. அந்த மேகி எல்லாம் வேஸ்டா போச்சு. இப்ப எதுக்கு அப்ப அந்த மேகி செஞ்ச ஒரு வாய் அந்த பொண்ணுக்கு ஊட்டி விட்டு அந்த பொண்ணுக்கு டெம்ப்ட் ஏத்தி விட்டு இருக்க? அந்த ஒரு வாயில பசி அடங்கிருமா? என்ன பசிக்குதா? கிறுக்கத்தனமா ஏதாச்சும் பண்ண வேண்டியது. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா. இப்ப அந்த காட்டுக்குள்ளே போய் பெரிய ரவுடி கூட நான் சண்டை போட போறேன் அப்படி சொல்லி அந்த காட்டுக்குள்ள போய் ஃபைட் போட போறாப்ல. இதுதான் நீங்க வந்து ஓப்பனிங்ல வந்து பாத்திருப்பீங்க. வந்தவர் அங்க இருக்கிற கொக்கைனுக்குலாம் வந்து பெட்ரோல் ஊத்தி எரிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் பெட்ரோல் ஊத்தி நெருப்பை போட்டு பத்த வச்சிராரு. அங்க இருக்கிற லாரி கார் முதற்கொண்டு எல்லாம் பறக்குது. ஆனா இவரோட காருக்கு மட்டும் எதுவுமே ஆகலையா. எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியாவிங்க. அந்த நெருப்போடே வந்துட்டு இருக்காராம். இப்போ ஒரு 2 கோடாரியை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு 100 பேர் கிட்ட இருப்பாங்க. 100 பேரை வந்து வெட்டி சாய்க்கிறாப்ல நம்ம பாலையா. என்ன இந்த வீட்டுல கொலை இவ்வளவு மலிவா போச்சு? 100 பேர்லாம் 10,000 பேர் வந்தாலும் வெட்டி சாய்ப்பாடுறா நம்மாலு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல. அப்ப அந்த வில்லன் வந்து ஒரு கன் எடுத்து சுட்டுறான் பாலையாவை. புல்லட்னால இவன் உயிர் போகாது, அதனால அவனை போட்டு வெட்டுக்கடா அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் சேர்ந்து அவனை பாலையாவை நடுவில் போட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டே இருக்காங்க. நார்மலா ஒருத்தனை வெட்டணும் அப்படின்னா 2 வெட்டிலே வெட்டி சாகடிச்சிடலாம். ஆனா இது பாலையாடா, அதனால வெட்டி கடைசியில வெட்டியும் சாகல அவரு. எந்திரிச்சு மறுபடியும் வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு கொலை பண்ணி அந்த மெயின் வில்லனை வந்து தலையை வெட்டி கொன்னுறாப்ல. அதனால நீ சாவணும். யாருக்கிட்ட? பாலையாடா. என்னதான் பாலையாவா இருந்தாலும் ஒரு 100 வெட்டு உடம்புல பட்டு புல்லட் எல்லாம் பட்டு இருந்தாலும் சின்னதா ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் ஒரு மருந்து போடணும்ல, அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்காங்க பாலையாவை.
இப்ப பாலையாவை அட்மிட் பண்ணிட்டு அந்த வேலைக்காரன் வந்து யாரு இந்த பாலையா, எதுக்காக என் குடும்பத்துக்கு இவ்வளவு பண்றாரு அப்படின்ற மாதிரி அந்த தாத்தாவும் அந்த ஃபேமிலி அந்த குழந்தைங்க எல்லாம் கேட்க இவர் வந்து ஒரு பிளாஷ்பேக்கை வந்து சொல்றாரு. மத்திய பிரதேசத்துல வந்து ஒரு கிராமத்துல வந்து தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்களா. அப்ப தாகூர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலில ஒரு 4 வில்லன்கள் இருக்காங்க. அந்த 4 வில்லன்களும் வந்து இவங்களுக்கு தண்ணி கொடுக்காம இருக்காங்க. அங்க இருக்கிற வில்லேஜ்ல இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் வந்து அடிமைப்படுத்தி ஒரு கொத்தடிமைகளா வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காப்லையா. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் பாலையா அங்க வந்து அந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த 4 வில்லன்களையும் வந்து போட்டு தள்ள போறாரு இந்த பிளாஷ்பேக்ல. இதுதானா ஃபர்ஸ்ட் வில்லன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வில்லேஜ வந்து அழிச்சு அங்க இருக்கிற ஒரு பொண்ணு வந்து சாகும் போது தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தண்ணிக்கு பதிலா இந்த ஆள் வந்து யூரின் அடிச்சு விட்டுருக்கான். இந்த விஷயம் பாலையாக்கு தெரிய வந்து அந்த வில்லனை அவன் வீட்டுக்கே போய் அடிச்சு வராண்டாக்கு கொண்டு வந்து அவனை தூக்கி அந்த முன்னாடி வந்து அந்த வாட்டர் ஃபால் மாதிரி ஒரு செட்டப் இருக்கலாம் அதுலயே குத்தி கொலை பண்றாப்ல. இது உண்மையாவே வந்து செம கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு இந்த படம் பார்க்கும்போது. 4 பேர்ல இன்டர்வல்ல ஒருத்தனை வந்து கொலை பண்ணிட்டாங்களா. இப்போ இங்க ஒருத்தனையா 2 பேர் கொலை பண்ணியாச்சு. இன்னும் 2 பேர் இருக்காங்க. இன்னொருத்தன் வந்து எப்படி கொலை பண்றாங்க அப்படின்னா இந்த பாலையா எங்கடா அப்படின்னு சொல்லி இந்த 2வது வில்லன் வந்து அங்க இருக்கிற வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சி வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். அப்ப அந்த பாலையாவோட பொண்டாட்டியை கூட்டு வந்து வயித்துல இருக்கிற குழந்தைய வந்து கிழிச்சு எடுத்துருவேன் கொலை பண்ணிடுவேன் அப்படி சொல்லி மிரட்டிட்டு இருக்கும் போது எங்க இருக்கான்னு சொல்லு அப்படி சொல்லி கேட்கும் போது அவங்க பொண்டாட்டி வந்து சொல்றாங்க மேப்பை கொண்டா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி மேப்பை கொண்டு வந்து வச்சா அவங்க இங்க அங்க அப்படி சொல்லி காமிச்சு இவங்க இருக்கிற இடத்துலயே வந்து கைய வச்சு இங்கதான் என் புருஷன் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி பில்டப் கொடுக்குறாங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல. அப்புறம் என்ன பூமி நடுங்குது புழுதி பறக்குது ஒரு மணல் புயலே வருது. அந்த மணல் புயல் இருந்து அப்படியே புயல் மாதிரி நம்ம பாலையா அப்படியே என்ட்ரி கொடுக்குறாப்ல. இதை விட கொடுமை என்ன அப்படின்னா அந்த பாலையாவோட ஒய்ஃப் வந்து சொல்றாங்க வயித்துல என் குழந்தை உதைக்கிறத வச்சே தெரியலையா இப்ப பாலையா இங்க புழுதியோட புழுதியா வரப்போறாரு அப்படின்னு. வயிற்றுக்குள்ள குழந்தை உதைச்சது அவனுக்கு எப்படிமா தெரியும். என்ன மாதிரி பில்டப் பாருங்க. வந்து அந்த வில்லனை வந்து கொலை பண்ணி பஞ்சு டைலாக் வேற என்னன்னா வார்னிங் சாகரவன் கொடுக்க கூடாதுடா சாகு அடிக்கிறவன் அந்த வார்னிங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்காரு. அவன் என்னையா வார்னிங் கொடுத்தான். நல்லா கேளுங்க. நீயா ஏதாச்சும் ஒண்ணு பேச வேண்டியது. 4 வில்லன்ஸ்ல 3 வில்லன்ஸ் வந்து செத்துட்டாங்களா. இன்னும் ஒரே ஒரு வில்லன் தான் இருக்கான். அதே மாதிரி இந்த பிளாஷ்பேக்கும் வந்து முடியுது. அந்த ஹாஸ்பிடல்ல வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்போ 4வது வில்லன் வந்து அதே ஹாஸ்பிடலுக்குள்ள வந்து ஹெலிகாப்டர் மூலமா வந்து வந்துடுறான். அந்த வில்லன் அந்த ஹாஸ்பிடலுக்குள்ள நுழைஞ்சு எல்லாரும் சுட்டு கொலை பண்ணிட்டு இருக்க அந்த குழந்தைய வந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து போய் வளைஞ்சி அதே இன்டர்வல் சீன்ல பாத்துருப்பீங்களா அதே மாதிரி வளைஞ்சி அப்படியே பேக்ல வந்து தமிழோட பிஜிஎம்ல நம்ம பாலையா வந்து சிங்கத்துக்கு அடிபட்டா எப்படி நொண்டி நொண்டி வருமோ அந்த மாதிரி நொண்டி நொண்டி வந்துட்டு இருக்காப்ல. மீண்டும் மீண்டுமா கடைசியில நானே என்னையே இப்படி பேச வச்சிட்டீங்களா. கடைசியில அந்த வில்லன் பங்குக்கு நம்ம பாலையா போட்டு அடி அடிக்க நான் நாயை எவ்வளவு தாண்டா அடிக்கிறது அடிச்சாலும் சாக மாட்டேறான் கன் எடுத்தாலும் சுடுவோம் அப்படி சொல்லி கன் எடுத்து சுட போக அந்த டைம் பார்த்து அந்த லிவர்க்குள்ள நம்ம பாலையா வந்து விரல் விட்டுறாப்ல. அந்த ஆள் விடுறவளுக்கு நீ என்னையா பண்ணிட்டு அதுவும் சுட வேண்டியது தானே. இப்போ ஒரு கேவலமான ஒரு பஞ்சு டைலாக் வேற ஒரு தடவை கொன்னவனால ஒவ்வொரு தடவையும் கொல்ல முடியும் அப்படின்ற லாஜிக்கை எப்படா மறந்த அப்படின்னு சொல்றாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன எலவோ இவ்வளவு நடந்துட்டு இருக்கு பின்னாடி இருக்கிற அடியாட்கள் வந்து கண்ணை வச்சு சும்மாவே இருக்காங்க சுட வேண்டியதான்ற அந்த பாலையாவை. அப்புறம் இந்த லாஜிக் யாராச்சும் கேட்டுருவீங்களோ அப்படின்னு சொல்லி புல்லட் படக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெட் அப்படியே தூக்கி சுத்தி விட்டு அந்த பெட்டுக்கு பின்னாடி சுட்டுட்டு இருக்காரு எல்லாரையும். அப்புறம் பறந்து பறந்து வேற சுட்டுட்டு இருக்காரு. கடைசியா அந்த லாஸ்டா இருக்கிற வில்லனையும் வந்து அந்த ஒரு கம்பி மாதிரி ஒண்ணு இருக்குல்ல அந்த கம்பியை வச்சு சொருகி அப்படியே மேல தூக்கி சாகடிச்சிடறாரு. முடியலடா அப்பா இந்த படம் பார்த்து ரெக்கார்ட் பண்றதுக்குள்ள முடியலங்க என்னால முடியலடா. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வந்து லைக் போட்டுருங்க. அண்ட் வேற என்ன படத்தை வந்து ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. போன வீடியோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இந்த படத்தை ரோஸ்ட் பண்ண சொல்லி அதனால அந்த படத்தை பார்த்து நான் ரோஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா இந்த படம் ரோஸ்ட் பண்ற அளவுக்கு அவ்வளவு மொக்கலாம் கிடையாது. ஓரளவுக்கு ஒன் டைம் பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து சம வகையா இருக்கும். செகண்ட் ஹாப்ல அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் நல்லா இருக்கும். என்ன ஒண்ணு இந்த பாலையா தான் நடுநடுல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காப்ல. நல்ல கதை தான் இது சொல்ல போனா. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோல வந்து உங்களை வந்து பாக்குறேன். வரட்டா.